அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளியானதற்கு மத்திய அரசை குறை கூறுவது ஏற்புடையதில்லை என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், மாநில அரசு பெற்ற நிர்பயா நிதி எவ்வளவு, பெண்களின் பாதுகாப்பிற்காக எவ்வளவு செலவிடப்பட்டது என்று கேள்வி எழுப்பினார். இதையெல்லாம் குறிப்பிடாமல் பொத்தாம் பொதுவாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு கூறுவது ஏமாற்றம் அளிப்பதாக அவர் தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதானவர் திமுக அமைச்சருடன் இவ்வளவு நெருக்கமாக புகைப்படம் எடுக்க முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இந்த வழக்கில் மத்திய அரசையும் ஆளுநரையும் குறை கூறுவது தவறு. சட்ட ஒழுங்கை கையில் இருக்கும் மாநில முதலமைச்சர் தான் அனைத்திற்கும் பொறுப்பு என்று வானதி சீனிவாசன் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாதாரணமாக அனுதாபியாக இருப்பவர் சக்தி வாய்ந்த அமைச்சர்களோடு நெருக்கமாக நின்று புகைப்படம் எடுக்க முடியுமா? சாதாரண அனுதாபி அமைச்சரை பக்கத்தில் நெருங்க முடியுமா? அப்ப அனுதாபியே இத்தனை குற்ற வழக்குகளோடு அமைச்சரோடு நெருக்கமாக இருக்கிறார் என்றால், அப்போ ஒருவேளை கட்சியில பவர்ஃபுல் பதவி இருந்ததுன்னா அவர்களை நெருங்க முடியுமா? எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு மத்திய அரசை குறை சொல்கிறார். சரி, இந்த வழக்குல நீங்க மத்திய அரசை குறை சொல்றீங்க, கவர்னரை குறை சொல்றீங்க. கவர்னர் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, துணைவேந்தர் போடல, அதனால எங்களுக்கு இதுல பொறுப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களே, கவர்னர் சம்பந்தப்படாத சட்டம் ஒழுங்கு காவல்துறை முழுதாக உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பொது இடங்களில் எல்லாம் பெண்களுக்கு பாலியல் கொடுமைகள் நடக்கிறதே, அப்போது அதற்கு நீங்கள் தானே முழுதாக பொறுப்பேற்க வேண்டும்.